ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணியிருக்கோம் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் பன் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. பன் ப்ரிப்பரேஷனோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 1/4 டம்ளர் வெது வெதுப்பாக இருக்கிற பாலும் 1/4 டம்ளர் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற தண்ணியும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் ட்ரை ஈஸ்ட் அண்ட் 3 டீஸ்பூன் ஆஃப் சுகர் சேர்த்துக்கணும். ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் சாப்பிட்டு தான் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி சம்மர் சீசன்னா சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆகிடும், ஒரு 10 மினிட்ஸ் போலவே. இதுவே வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அப்படின்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். பவுலில் ஆட் பண்ணியிருக்க ஈஸ்ட்டும் சுகரையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் கொடுத்து ஓரமாக வச்சிடலாம். அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி வரட்டும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மாவு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன். மொத்தத்தில் நான் இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கப் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்துட்டு சால்ட்டு அண்டு 3 டீஸ்பூன் ஆஃப் ஆயில். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ப்ளெயினான சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணணும். எந்த வாசனையான ஆயிலும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு புளிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட வந்துட்டு சேர்த்து ஆட் பண்ண வேண்டியது தான். பன் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டும் சுகரும் வந்துட்டு சேர்ந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், நல்லா புளிச்சு பொங்கி வரணும். இப்போ நமக்கு வந்துட்டு அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. இப்போது சேர்த்துருக்க மாவு அண்டு உப்பு, எண்ணெய் 3மே வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மாவோட எல்லா பக்கமும் படுற அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஈஸ்ட் கலந்த வாட்டர் வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கப் ஆஃப் மைதாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க 2 கப்பு மைதாவுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட்டு வாட்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு கலந்து கொடுக்கணும். எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த ஈஸ்ட் வந்துட்டு இந்த மாவோட எல்லா பக்கமும் வந்துட்டு படுற அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க மாவுக்கு நான் வந்துட்டு கலந்து வச்சுருந்தா ஈஸ்ட்டு வாட்டர் இருக்கு இல்லையா, பாலில் வந்துட்டு ஈஸ்ட் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு சரியாக போச்சு மாவு பிசையறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஈஸ்ட் வாட்டர் பத்தலை அப்படின்னா வெது வெதுப்பான பால் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணுங்கள். மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணலாம். பட் வந்துட்டு க்ளூட்டன் வந்துட்டு மைதா மாவில் தான் ஃபார்ம் ஆகும். மைதா மாவு அளவுக்கு அந்த ஸ்ட்ரிச்னஸ்லாம் வந்துட்டு கோதுமை மாவில் வராது. கீழே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவில் மட்டும்தான் வந்துட்டு வரும். ஹெல்த்தி வெர்ஷனில் வேணுன்றவங்க கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ எப்படி வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு உள்பக்கமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை மடித்து விட்டு எந்த ஒரு கிராக்ஸுமே இல்லாமல் இதை நம்ம அப்படியே வந்துட்டு அந்த பவுலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்து அந்த பவுலில் சுற்றி தடவிட்டு அந்த மாவு மேலேயுமே வந்துட்டு நல்லா நான் வந்து தடவிடணும். மாவு அப்போ தான் வந்துட்டு காயாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற விட போகிறோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்துட்டு ஊறி புளிச்சு வரும். மாவு அப்படியே இந்த சைஸை விட அப்படியே டபுள் த சைஸாக வரும். மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் வந்துட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மினிமம் வந்துட்டு 2 ஹார்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதுக்கு டைம் கொடுத்தாக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 1 மணி நேரமாவது கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய பன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பண்ணுக்குள்ளே வைக்க போகிறேன். அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறேன். ஸ்டஃபிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகிற தேங்காய் அண்ட் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சுகரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு சுகர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1/2 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி. இது கூட வந்துட்டு நமக்கு பிடிச்சமான நட்ஸு கிஸ்மிஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் சேர்க்கலை. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருந்தேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாவு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் கூட வந்துட்டு ஒரு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மாவை. இது வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்பீடில் காமிச்சிருக்கேன். இதை நல்லா வந்துட்டு இந்த அளவுக்கு நீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவை நான் வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு இதை ஒரு கட்டிங் போர்டில் வந்துட்டு இந்த மாவை 2ஆக பிரித்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீஸ்லேருந்தும் அகெயின் 2 பீஸாக வந்துட்டு நான் டிவைட் பண்ணி போகிறேன். மொத்தம் வந்துட்டு 4ஆக வந்துட்டு டிவைட் பண்ணி இதை வந்துட்டு பேனுக்கு வந்துட்டு மாற்றிக்க போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஒரு போர்ஷன் மாவுலேருந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு மெல்லிஸாக, ரொம்ப வந்துட்டு மெல்லிஸாக இருந்துடக்கூடாது, ரொம்ப வந்துட்டு கனமாக இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு பேனில் வந்துட்டு நான் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
போர்ஷன் மாவையும் வந்துட்டு நல்லா திரட்டிட்டு இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா சைடு கார்னர் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு டைட்டாக வந்துட்டு சீல் பண்ணிடணும். இல்லைனா நமக்கு பேக் ஆகி வரும்போது பிரிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த மிஸ்டேக் ஆச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி வர ஓரங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்துட்டு அதை சீல் பண்ணி விட்டுருக்கேன். இது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு வச்சு நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். மில்க் வாஷ் பண்ணிக்கலாம். மில்க் வாஷ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன் பேக் ஆகி வரும்போது மேலே நல்லா கோல்டன் கலர் ஆகி வரும். இப்போது செகண்ட் செட் ஆஃப் மாவை வந்துட்டு நான் ஒரு பிரெட் ட்ரேயில் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். கீழே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாவு வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டஃபிங்கு அகைன் இன்னொரு லேயர் மாவு வச்சுட்டு நல்லா சுற்றி கன்சீல் பண்ணிவிட்டு ஓடிஜியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேக் ஆகி முடித்ததுமே அதை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு சூடோடவே மேலே வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து ஃபுல்லாக மேலே சுற்றி வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுடலாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பன் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பட்டர் வாஷு. பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை டிமோல் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக கீறி விட்டுட்டு இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். இப்போ மேக் பண்ணியிருக்கேன் இந்த பன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக சொதப்பிடுச்சு. டேஸ்ட்டு டெக்ஸ்சர்லாம் கரெக்டாக வந்திருந்தது. பட் அது வந்துட்டு எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. பட் அந்த மிஸ்டேக் நான் வந்துட்டு இதில் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்துட்டு டிமோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் அட்டெம்ப்ட் பன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக வந்திருந்தது. அவுட்புட்டு டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக வந்திருந்தது. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு அந்த பன் இருக்குது அப்படின்றது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.